பாவம்னா என்ன நீங்கள் கேட்கலாம். 1 யோவான் 3:4 யோவான் சொல்லித் தருகிறார் தன் பிள்ளைகளுக்கு, நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம். அதாவது கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது பாவம், கர்த்தருடைய கட்டளையை மீறுவது பாவம், தேவ யோசனையை மீறுவது பாவம், தேவ சித்தத்தை மீறுவது பாவம், தேவ புத்திமதியை மீறுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நியாய பிரமாணத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை, தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை மீறுவது பாவம் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் கரங்களிலே வேதம் இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வீட்டுக்கு போகிறீர்கள். அங்கே உங்களுடைய போதகர் உங்களுக்கு வேதத்தை போதிப்பார். அந்த வார்த்தையை மீறுவது பாவமாக இருக்கு. அந்த வசனங்களை மீறுவது உனக்கு பாவமாக இருக்கு. தேவனுடைய வார்த்தை ஏனோ தானோ என்று கேட்டு அந்த வார்த்தை அப்பொழுதே மறந்து அந்த வார்த்தை குறித்து சற்றேனும் பயம் இல்லாமல் வார்த்தை விடுவது பாவமாக இருக்கிறது. நியாய பிரமாணத்தை மீறுவது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. தீய நோக்கம் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. முதல்